தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் மத்திய மோடி அரசின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பான புதிய சட்ட மசோதாவின் நகலை கீழ்த்தெறியும் போராட்டம் நடைபெற்றது. ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் முன்பே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாவட்ட தலைவர் திரு வைத்திலிங்கம் அவர்களின் தலைமையில் படு மோசமான மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான பல்வேறு ஷரத்துக்களை கொண்ட இந்த சட்டத்தின் நகலை கீழ்த்தெறியக்கூடிய போராட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்கின்ற பெயரை மாற்றி நிதியை குறைத்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சீர்குலைக்க புதிய சட்டத்தை நிறைவேற்றியிருக்கும் மத்திய மோடி அரசை கண்டித்து மாநிலம் முழுவதிலும் சட்ட நகலை கீழ்த்தெறியக்கூடிய போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் என் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் பி வேலு அவர்கள் கண்டன உரையாற்றினார். மத்திய மோடி அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான கொள்கைகளை தொடர்ச்சியாக அமல்படுத்தி வருவதாகவும் உதவித்தொகையை உயர்த்தி நிதி அளிக்காதது, பொதுத்துறை நிறுவனங்களை சூறையாடியதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் வேலைவாய்ப்பை பறித்தது என மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக பல்வேறு இடர்பாடுகளை ஏற்படுத்தியதன் வரிசையில் தற்பொழுது கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளின் ஒரே வாழ்வாதார திட்டமான 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டும் வேளையில் பிஜேபி அரசு இறங்கியிருப்பதாகவும், கிராமப்புற வறுமையை ஒழிக்கவும், வேலையின்மையின் காரணமாக கட்டாய இடப்பெயர்வை தவிர்க்கவும் கடந்த 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி பிபிஜி ராம்ஜி என்கின்ற பெயரை சுட்டி மகாத்மா காந்தியின் பெயரை எடுத்ததோடு விவசாய வேலைகள் நடைபெறும் காலங்களில் 100 நாள் வேலை கொடுக்க தேவையில்லை என்றும் 100 நாள் வேலை என்பது சட்டப்பூர்வமான உரிமை என்பதை மாற்றி அரசு நினைத்தால் வேலை கொடுக்கலாம், கொடுக்காமலும் இழுக்கலாம் என்பதோடு இவ்வளவு காலமாக என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை அந்தந்த பஞ்சாயத்துகள் மட்டுமே உறுதி செய்த நிலையில் இனிவரும் காலங்களில் மத்திய அரசே தீர்மானிக்கும் என்பது, காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு என்பது முற்றிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரானது என அவர்கள் குற்றம் சாட்டினர். படு மோசமான மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான பல்வேறு ஷரத்துக்களை கொண்ட இந்த சட்டத்தை மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருப்பதாகவும், இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் கட்டாயமாக 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது பறிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாலும் மேற்கண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான சட்ட நகலை கீழ்த்தெறியக்கூடிய போராட்டம் மாநிலம் முழுவதிலும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் நடைபெறுவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட என்கின்ற பெயரை மாற்றி நிதியை குறைத்த 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் புதிய சட்டத்தை நிறைவேற்றி இருக்கும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏராளமான எதிர்ப்பையும் மாற்றுத்திறனாளிகளை நலிவடைய உருவாக்கக்கூடிய இந்த சட்டத்தை ஒன்றிய மோடி அரசாங்கம் அமுல்படுத்தி உள்ளது. இந்த விபிஜி ராம்ஜி பாரத் என்ற சட்டத்தை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த சட்டத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தை அமுல்படுத்த வேண்டி தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகள் அணி திரண்டு சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஒன்றியத்தில் என் வைத்திலிங்கம் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் இந்த சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல 100 நாள் வேலை அப்படின்னு இல்லையா? இப்ப 125 நாளா உயர்த்தி தானே இருக்காங்க, அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? 125 நாளா உயர்த்ததுக்கு உண்டான நிதிய மத்திய அரசாங்கம் ஒதுக்கல. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாநில அரசாங்கத்துக்கு 40% நிதியை நீங்க ஏத்துக்கணும், மத்திய அரசாங்கம் நாங்கள் 60% நிதி தான் ஒதுக்குவோம் என்று. இல்ல, இதுல 17,000 கோடி ரூபாய்கள் மாநிலத்திற்கு லாபம் அப்படின்னு சொல்லி SBI சொல்றாங்க.
நிதித்துறை வட்டாரங்கள் சொல்றாங்க. அப்ப இது ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னொன்னு, விவசாய பணிகளின் பொழுது இந்த வேலை வாய்ப்பு நிறுத்தி வைக்கப்படும், விவசாய பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள், பேர் மாற்றத்தை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லாதான் இருக்கும்போது அதை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நாள் முழுக்க இப்ப நடக்கிற வேலை ஏற்கனவே அரசாணை 52 உத்தரவு எடுக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையா வேலை எங்களுக்கு கிடைக்கல. 40 நாள் வேலை தான் கிடைச்சிருக்கு ஆண்டுக்கு. நாங்க தொடர்ச்சியா போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலையாக தான் நாங்க போராடி வேலையை பெற வேண்டிய சூழ்நிலை. ஏற்கனவே இருந்த அரசாணை 52 உத்தரவுலயே நாங்க பல கட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். இப்ப இந்த அரசாணை உத்தரவு எங்களுக்கு ஏற்கத்தக்கது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிதியை எங்களுக்கு மாநில அரசாங்கத்தின் மூலமா கிடைக்கிறதுக்கு ரொம்ப எங்களுக்கு பாதிப்பாக தான் ஏற்படுத்தும். அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படி இருக்கும் பொழுது அந்த செஞ்ச பணிகளுக்கான ஊதியம் உடனே கிடைக்குதா? ஊதியம் உடனே கிடைக்குதா? கிடைக்கல. இப்ப அந்த திட்டத்தை தான் மாத்தி உங்களுக்கு 15 நாட்கள்ல ஊதியம் கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் ஒவ்வொரு நாளுக்கும் ஃபைன் போட்டு கொடுக்கணும்னு மத்திய அரசு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இதை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? பணம் உறுதி செய்யப்படுகிறது, பணி உறுதி செய்யப்படுகிறது, அதே மாதிரி விவசாயத்திற்கான முக்கியத்துவம் உறுதி செய்யப்படும் பொழுது பெயர் மாற்றம் என்பதை தவிர வேற எதுவுமே இது இல்ல. அப்ப இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? மாற்றுத்திறனாளிகள் விவசாயத்தை நோக்கி நாம வாழ்ந்துட்டு இருக்கல. விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் அந்த 60 நாள் வேலை இல்லை என்பது மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் அது மத்திய அரசாங்கம் போட்டிருக்கு. இந்த சட்டங்கள்ல எந்த இடத்துலயுமே மாற்றுத்திறனாளிகள் பணி கொடுக்க கூடாதுனோ அல்லது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்படல. உங்களுக்கான கோரிக்கைகளை நீங்க வலியுறுத்தலாம், சரி. ஆனா இது எதிர்ப்பு சுத்தமா மக்கள் மத்தியில் எப்படி தெரியுமா, 100 நாள் வேலை திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றீங்களே தவிர அது 125 நாட்களாக மாத்தி இருக்காங்க அப்படின்றத ஏன் சொல்லாம மறைக்கிறீங்க? 125 நாள் உயர்த்தப்பட்டிருக்க ஒழிய ஆக மொத்தத்துல அதுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கல. மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 நாள் வேலை தொடர்ச்சியா எங்களுக்கு கிடைக்கல. நிதி நிலைமை முழுக்க மாநில அரசாங்கத்தை ஏற்றுக்க சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அதனால இந்தியா 17,000 கோடி ரூபாய் மாநிலத்திற்கு நிதி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 2017 இருந்து ஜிஎஸ்டி வரி மத்திய அரசு போட்டிருக்கு. எந்த ஒரு வரி வாங்கணும்னா கூட மாநில அரசு மத்திய அரசு அணுக வேண்டிய சூழ்நிலை ஆகுது. மத்திய அரசு மாற்றுத்திறனாளி பயன்படுத்தக்கூடிய உபகரண பொருள்கள், ஊன்றுகோல், ஸ்டிக்கு, கை கண்ணாடி, செல்போன், இவங்களை மாற்றுத்திறனாளி பயன்படுத்திய அனைத்து உபகரண பொருட்களுக்கும் இந்த மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி போட்டு எங்க கிட்ட இருந்து நிதி வாங்கிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுக்கல. இந்த 100 நாள் வேலையில இன்னைக்கு 365 நாள் வேலையில 100 நாள் ஒரு கிராமத்தில் வேலை நடக்குதுன்னா கண்டிப்பா நடக்கல. ஒவ்வொரு கிராமத்துக்கு 40 நாள் 50 நாள் தான் கிடைக்குது. அவங்களுக்கான நிதியை ஒதுக்கல. போன ஆண்டு 2011 1,11,000 கோடி நிதி ஒதுக்குனாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது 1,16,000 கோடி நிதி ஒதுக்குனாங்க. ஆனா அந்த 1,16,000 கோடியும் 2021 20 இருந்து 21 1,16,000 கோடி ஒதுக்குனாங்க. அது அளவுக்கு செலவாகி போயிடுச்சு. ஆனா 21-22 73,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல 98,000 கோடி செலவாயிருக்குது. அந்த 98,000 கோடி இவங்களுக்கு மாநில அரசு நிதி அதுல போட்டு இது பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 22-23 90,000 கோடி செலவாயிருக்கு. ஆனா அவங்க ஒதுக்குறது 98,000 கோடி. 23-24 60,000 கோடி தான் வந்திருக்குது. ஆனா 23-24 செலவு 89,000 கோடி எதுவாயிருக்கு. இப்ப 24-25 86,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா செலவு 85,000 கோடி செலவு பண்ணிருக்காங்க. இந்த ஆண்டு அதை தான் கொடுக்குறன்ற இந்த அதே 85,000 தான் கொடுத்துருக்காங்க. இனி ஒரு காலங்கள்ல ஏப்ரலுக்கு பிறகு மாற்றுத்திறனாளிக்கு 100 நாள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் 125 நாள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. ஆனா அவங்க தட்டை பெருசா கொடுத்துட்டாங்க. அந்த தட்டுக்கு தகுந்த மாதிரி சோறு போட மாட்டாங்க. அதுல நாம அளவா கொடுத்து அதுல பாதி தட்டு கூட நிறையாம அளவு எங்களுக்கு அப்படி பண்ணி இந்த திட்டம் சரியில்லை. பிபிஜி ராம்ஜி என்ற காந்தி பெயரை மாத்திட்டு ஒரு தேச தலைவர் மகாத்மா காந்தி தேச தலைவருடைய பெயரை மாற்றத்துக்கு என்ன காரணம்? அதே திடீர்னு நைட்டு 8 மணிக்கு ரூபா நோட்டு செல்லுல அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. இவர் வந்தது எல்லாமே மாற்றதான் கொடுக்காரு. மாற்றுத்திறனாளிய திவ்யா என்ற பேரை மாத்திருக்காங்க. திவ்யா என்ற பேரை மாற்றதுனால இதனால எங்களுக்கு என்ன, நாங்க தெய்வீக குழந்தைகள் சொல்றாரு. தெய்வ குழந்தைகள் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 100 நாள் வேலை, இந்த மாதாந்திர உதவித்தொகை, இதை எல்லாமே உயர்த்தி வாங்கணும். பாண்டிச்சேரியில சாதாரண மாற்றுத்திறனாளிக்கு 6,000 கொடுக்குறாங்க. கடுமையான மாற்றுத்திறனாளிக்கு 10,000 கொடுக்குறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மாற்றுத்திறனாளிக்கு 15,000 கொடுக்குறாங்க. இதே அரசாங்கம் ஏன் தமிழ்நாடு மாநிலத்துக்கு அந்த மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்க மாட்டேங்குது? இப்ப இந்த ஆண்டுல பாண்டிச்சேரியில 5,700 ரூபாய் வாங்கினாங்க. 4,700 ரூபாய் வாங்கினாங்க. இன்னைக்கு 5,700 ரூபாய் உயர்த்தி வாங்கியிருக்கு இந்த மத்திய அரசாங்கம், உயர்த்தி வாங்கியிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 60% அவங்க நமக்கு கொடுப்பாங்க, 40% இந்த மாநில அரசு கொடுக்கு.
மாநில அரசு என்ன சொல்லுங்க, நான் எந்த விதமான நிதி எங்க கிட்ட இல்ல, உலக அளவு உள்நாட்டு விவசாயத்தைப்படி நாங்க கடன் வாங்கினோம்னா பேங்க்ல வந்து 3% தான் கொடுப்பாங்க. உன்னுடைய தரம் எவ்வளவு, இவருக்கு இவ்வளவு கடன் கொடுக்கலாம், இவருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கலாம். உள்நாட்டு பிரகாரம் தமிழ்நாடு அரசுக்கு 3% கடன் தான் கொடுப்பாங்க. நாம இதே வெளியில வாங்கினோம்னா 8%, 10% அப்படின்ற மாதிரி கடன் வாங்கலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கடன் வாங்கி நிர்வாகம் பண்றதுக்கு மாநில அரசுக்கு அந்த நிதி இல்லை. அதனால மத்திய அரசாங்கம் அந்த நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம், என் வைத்திலிங்கம், மாவட்ட தலைவர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதிலும் அமைந்துள்ள பிடிஓ அலுவலகங்களின் முன்பாக மாற்றுத்திறனாளிகளின் இந்த சட்ட நகல் எழுப்பு போராட்டம் நடைபெறுவதாக குறிப்பிட்டனர். தியாகதுருகம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் பி வேலு அவர்கள் கண்டன உரையாற்றினார். மாவட்ட துணைத் தலைவர் எம் பத்மாவதி, மாவட்ட குழு எம் பாலு, ஒன்றிய தலைவர் பி ரவி, ஒன்றிய பொருளாளர் எஸ் பலராமன், ஒன்றிய துணைத் தலைவர் கே கொளஞ்சி, ஒன்றிய துணை செயலாளர் பி வடிவேலு உள்ளிட்டோரும், ஒன்றிய குழு நிர்வாகிகள் ஆர் சங்கர், வி வசந்தா, ஆர் பூங்கோதை, எஸ் ஜெயா, ஆர் அமுதா, எம் ஆராய், மூக்கன், கே கோவிந்தன், எஸ் ராஜா, ஏ பொன்னுசாமி, கே சேகர், ஏ சந்திரபாபு, ஆர் முருகேசன், எம் அனு, அம்ரோஸ், கே ஏழுமலை உள்ளிட்டோரும், கிளை நிர்வாகிகள் பி தண்டபாணி, டி முருகேசன், பி சரவணன், எஸ் இன்பசேகரன், வி ஞானசுந்தரி, சுரேஷ், மல்லிகா, பி தேவி, வைத்திலிங்கம், பி ஈஸ்வரி, எஸ் சுசிலா, எம் வீரம்மாள், எம் ராஜவேலு, பி சக்திவேல், ஆர் அமுதா, லக்ஷ்மி, சித்ரா, இ விஜயா, பி சின்ராசு, பி பிரியா, எஸ் ராஜா, பி திருத்தம், கே கோவிந்தன், ஏ சந்திரசேகரன் மற்றும் அஞ்சலி தேவி உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான ஷரத்துக்களை கொண்ட விக்சித் ஜி ராம்ஜி என்கின்ற இந்த சட்ட மசோதாவின் நகலை கிழித்தெறிந்தனர்.